ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमः आचार्य पादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाष्टादेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயத்துக்கு போவோம். ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் 1வது பதம், பரத்தை அடைதல். அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதெய்வம் கிமுச்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, உத்தம புருஷரே, பிரம்மன் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? பலநோக்கு செயல்கள் யாவை? இந்த ஜட தோற்றம் என்ன? தேவர்கள் யாவர்? இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இந்த அத்தியாயத்தில் பிரம்மன் என்பது என்ன என்பதில் தொடங்கிய அர்ஜுனனின் பல்வேறு கேள்விகளுக்கு பகவான் கிருஷ்ணர் பதில் அளிக்கிறார். மேலும் கர்மா, பலநோக்கு செயல்கள், யோகம் கலந்த பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு ஆகியவற்றையும் பகவான் விளக்குகிறார். பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய நிலைகளில் பரம பூரண உண்மை அறியப்படுவதாக ஸ்ரீமத் பாகவதம் விளக்குகின்றது. அது மட்டுமின்றி தனிப்பட்ட உயிர் வாழியும் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனன் ஆத்மாவை பற்றியும் வினவுகிறான். ஆத்மா என்பது உடல், ஆத்மா மற்றும் மனதையும் குறிக்கும். வேதாகராதியின்படி ஆத்மா என்பது மனம், ஆத்மா, உடல் மற்றும் புலன்களையும் கூட குறிக்கும். அர்ஜுனன் முழுமுதற் கடவுளை புருஷோத்தமர், உத்தம புருஷர் என்று அழைக்கிறார். இதன் மூலம் அவன் தனது கேள்விகளை ஒரு சாதாரண நண்பனிடம் முன்வைப்பது போலன்றி கிருஷ்ணரே உறுதியான பதில்களை கொடுக்கக்கூடிய உயர் அதிகாரியான முழுமுதற் கடவுள் என்பதை அறிந்து கேட்கின்றான் என நாம் புரிந்து கொள்ளலாம். பதம் 2. அதியக்னஹ கதம் யுகோத்ர தேஹேஸ்மின் மதுசூதனம் பிரயாண காலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மதுசூதனரே, யாகங்களின் இறைவன் யார்? உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார்? பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்? பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யாகங்களின் இறைவன் என்பது இந்திரன், விஷ்ணு என இருவருக்கும் பொருந்தும். பிரம்மா, சிவன் உட்பட்ட முக்கிய தேவர்களின் தலைவர் விஷ்ணு. நிர்வாக பொறுப்பிலுள்ள தேவர்களின் தலைவன் இந்திரன். இந்திரன், விஷ்ணு ஆகிய இருவருமே யாகங்களின் மூலம் வழிபடப்படுகின்றனர். ஆனால் யாகங்களின் உண்மையான இறைவன் யார் என்றும் ஜீவாத்மாவின் உடலிலே இறைவன் எவ்வாறு உரைகின்றார் என்பதையும் அர்ஜுனன் இங்கே வினவுகிறார். இங்கே அர்ஜுனன் பகவானை மதுசூதனர் என்று அழைக்கின்றான். ஏனெனில் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை ஒரு முறை அழித்தார். சந்தேகத்தன்மையை உடைய இக்கேள்விகள் கிருஷ்ண பக்தனான அர்ஜுனனின் மனதில் உண்மையில் எழுந்திருக்கவே கூடாது. எனவே இக்கேள்விகள் அசுரர்களை போன்றவை. கிருஷ்ணர் அசுரர்களை அழிப்பதில் வல்லவர் என்பதால் தனது மனதில் எழுந்துள்ள அரக்க சந்தேகங்களை அவர் அழிக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அர்ஜுனன் அவரை இங்கே மதுசூதனர் என்று அழைக்கின்றான். மேலும் பிரயாண காலே எனும் சொல் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் வாழ்வில் நாம் செய்பவை அனைத்தும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களை பற்றி அறிந்து கொள்ள அர்ஜுனன் பேராவல் கொண்டான். இறுதி நேரத்தில் அவர்களது நிலை எப்படி இருக்கும்? மரண நேரத்தில் உடலின் எல்லா இயக்கங்களும் தடைப்படுவதோடு மனமும் தனது பக்குவ நிலையை இழந்து விடுகிறது. இவ்வாறு உடலின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன் முழுமுதற் கடவுளை நினைவிற்கொள்ள இயலாமல் போகலாம். பெரும் பக்தரான மன்னர் குலசேகரர் வேண்டுகிறார்,
எம்பெருமானே, தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன். நான் உடனடியாக இறப்பது சிறந்ததாகும். ஏனெனில் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாதை தாமரைகளின் தண்டில் நுழைவதில் மகிழ்ச்சி அடையும். நீரில் வாழும் அன்னப்பறவை தாமரை மலர்களை குத்துவதில் இன்புறுகிறது. அதன் விளையாட்டான விருப்பம் தாமரையினுள் நுழைவதாகும். மன்னர் குலசேகரர் இறைவனிடம் கூறுகிறார், தற்போது எனது மனம் சஞ்சலமின்றி உள்ளது. மேலும் நான் ஆரோக்கியமாக உள்ளேன். தங்களது தாமரை திருவடிகளை எண்ணியபடி உடனடியாக மரணமடைந்தால் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவமடையும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இயற்கையான மரணத்திற்கு நான் காத்திருந்தால் பின்னர் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனெனில் அச்சமயத்தில் உடலின் இயக்கங்கள் தடைபட்டுவிடும், எனது தொண்டை அடைபட்டுவிடும். உமது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமா என்று தெரியவில்லை. நான் உடனடியாக இறப்பதே சால சிறந்தது. அத்தகைய நேரத்தில் எவ்வாறு ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்த முடியும் என்பதே அர்ஜுனனின் கேள்வியாகும். மறுபடியும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் கேள்விகளை கேட்கிறார். இந்த அத்தியாயம் தொடங்குது, கேள்விகள் மூலமா தொடங்குது. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், பகவான் பதில் அளிக்கிறார். இவ்வாறு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம 8வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். அர்ஜுனர் கேட்கிறார், எம்பெருமானே, உத்தம புருஷரே, பிரம்மம் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? பல நோக்கு செயல்கள் யாவை? இந்த ஜட தோற்றம் என்ன? தேவர்கள் யாவர்? இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. சோ இங்க பாத்தீங்கன்னா 3-4 கேள்வி கேட்டார் நம்ம அர்ஜுனர். சோ பிரம்மன் என்பது அழிவற்றது. சோ அதை பத்தி கேட்கிறார். பிரம்மன்ன்றது என்னன்னு கேட்கிறார். அத்தியாத்மம் ஆத்மா பத்தி கேட்கிறார். கர்மாவை பத்தி கேட்கிறார். ஜோதிக உலகத்தை பத்தி கேட்கிறார். தேவர்களை பத்தி கேட்கிறார். எல்லாத்தையும் பத்தி கேட்கிறார் அர்ஜுனர். அனைத்திற்கும் பகவான் கிருஷ்ணன் பதிலளிப்பார். யோகம் கலந்த பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு ஆகியவற்றும் பகவான் கிருஷ்ணன் விளக்குவார். பிரம்மனை விளக்குவார், பரமாத்மாவை விளக்குவார், பகவானை விளக்குவார். ஸ்ரீமத் பாகவதம் பகவான் கிருஷ்ணரை பிரம்மேத்தி பரமாத்மாத்தி பகவான் இத்தி சப்தத்தை சொல்லுது. பகவான் கிருஷ்ணரை நம்ம 3 விதமாக உணரலாம். பிரம்மன், பிரம்மஜோதி, பரமாத்மா, பகவான். இந்த 3ம் உணரலாம். 3ம் உணர வேண்டும். பாகவதத்துல பிரம்மேத்தி பரமாத்மேத்தி பகவான் இத்தி சப்தத்தை என்று சொல்லப்படுது. நம் 3 நிலைகளில் நாம் பகவான் கிருஷ்ணரை உணரலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு உயிர் வாழியும் ஒரு பிரம்மன், அழியாத பிரம்மன். அர்ஜுனர் ஆத்மாவை பத்தி வினவுகிறார். ஆத்மா என்பது உடல். ஆத்மா மனதையும் குறிக்கும், இந்த உடலையும் குறிக்கும். வேத அகராதிப்படி ஆத்மா என்பது இந்த மனசு, இந்த ஆத்மா, இந்த உடல், இந்த 3ஐயும் குறிக்கும் மற்றும் புலன்களோடு குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அர்ஜுனர் கிருஷ்ணர் புருஷோத்தமா, ஆண்களிலே உத்தம புருஷர் என்று சொல்லுகிறார். பகவான் கிருஷ்ணர் புருஷ உத்தமர். பகவான் கிருஷ்ணர் சிறந்த அதிகாரி, உயர்ந்த அதிகாரி. அது அவர்கிட்ட தான் சரணாகதி அடையணும். அதனாலதான் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த 8வது அத்தியாயம் துவங்கிட்டு இருக்கு. 2வது கேள்வி பாத்தீங்கன்னா, மதுசூதனரே, யாகங்களின் இறைவன் யார்? உடலில் அவர் எவ்வாறு வசிக்கிறார்? பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உண்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்? முதல்ல நிறைய கேள்விகள் கேட்கிறார் அர்ஜுனர். இந்த 2வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, இந்த யாகங்கள் எல்லாம் செய்யப்படுது இல்லையா, அந்த யாகத்தோட இறைவன் யாருன்னு கேட்கிறார். அப்புறம் உடல்ல இந்த யாகத்தின் அதிபதி யக்னேஸ்வரர் எப்படி வசிக்கிறாருன்னு கேட்கிறார். 3வது பாத்தீங்கன்னா, பக்தி தொண்டில் எப்படி நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுறப்போ எப்படி நம்ம உங்களை அறிஞ்சிக்க முடியும்? அது குறிப்பாக மரண நேரத்துல எப்படி நம்ம
உங்களை அறிஞ்சிக்க முடியும்? குறிப்பா பக்தி தொண்டு செய்கிறவர்கள் மரண நேரத்தில் எப்படி நம்ம வந்து உங்களை அறிஞ்சிக்க முடியும்னு கேட்கிறார். ஸோ யாகங்களின் இறைவன் பொருளுரை வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். ஸோ யாகங்களின் இறைவன்னா அவர் இந்திரனையும் குறிக்கும், விஷ்ணு இரண்டு பேரையும் குறிக்கும். விஷ்ணு வந்து எல்லா தேவதைக்கும் தேவாதி தேவன். ஸோ எல்லா முனிவர்களுக்கும் தேவன், எல்லா பிரம்மா சிவனுக்கும் தேவன், எல்லா பிரம்மா சிவனுக்கும் அதிபதி அதிதேவதை. ஆனா வந்து பிரம்மாக்கும் சிவபெருமானுக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் இந்த இந்திரன், விஷ்ணுவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிரம்மா சிவன். இந்த மூன்று உலகத்துல வந்து மூன்று குணங்கள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துல நிலையா இருக்கிறவர் வந்து பகவான் விஷ்ணு. ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பிரம்மா விஷ்ணு வந்து, பிரம்மா சிவபெருமன் வந்து ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அல்லது அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். பிரம்மா படைக்கிறார், சிவபெருமான் அழிக்கிறார். ஸோ பிரம்மாவுக்கு தலைவர், சிவபெருமானுக்கு தலைவர் பகவான் விஷ்ணு தான். ஸோ நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு தலைவர் இந்திரன், ரிஷிமுனிகளுக்கு இந்திரனுக்கு, சிவபெருமானுக்கு, பிரம்மாவுக்கு, நாரதர், எல்லா முனிவர்களுக்கும் தலைவர் பகவான் விஷ்ணு. நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் தலைவர் வந்து இந்திரன். தேவதைகள் இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, அஷ்ட திக்பாலகர்கள் இருக்காங்களே, அதுல வந்து தலைவர் வந்து இந்திரனாக கருதப்படுகிறார். சோ இந்திரன் விஷ்ணு ஆகிய ரெண்டு பேரும் வந்து யாகங்கள் மூலமாக வழிபடப்படுகின்றனர். சோ யாகத்தின் உண்மையான அதிபதி பகவான் கிருஷ்ணர் தான். இவர் வந்து ஜீவாத்மன் உடல்லையே இருக்கிறார். ஸோ பகவான் கிருஷ்ணரோட பேர் வந்து மதுசூதனா அப்படின்னு கூப்பிடுறார் அர்ஜுனர். கிருஷ்ணர் வந்து மது என்ற ஒரு அரக்கனை கொன்றார். அதனால வந்து அவர் மதுசூதனா என்ற பேர் வந்திருக்கு அவருக்கு. நம்ம வந்து நம்பிக்கை இல்லாதவர்களை வந்து இந்த வாழ்க்கையிலும் சரி அடுத்த வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ கிருஷ்ண பக்தர்களான அர்ஜுனன் மனதில் உண்மையிலேயே எழுந்திருக்கவே கூடாது. ஸோ நம்ம வந்து குரு கிருஷ்ணர் நம்பிக்கை இருக்கணும். குரு கிருஷ்ண நம்பிக்கை இருந்தால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே எங்கேயுமே முன்னேற முடியாது, எந்த சூழ்நிலையிலும் முன்னேற முடியாது. இந்த மதுசூதனர் என்பது அசுரத்தனம். ஒரு பகவான் கிருஷ்ணரை சந்தேகம் படுறது வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு எண்ணம். கிருஷ்ணர் வந்து அசுரர்களை அழிக்கிறார். அவர் வந்து சிறந்தவர், அதில் சிறந்தவர். அசுரத்தன்மையை கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து அசுரர்களை கடந்த யுகத்தில் அசுரர்களை அழித்தார். இந்த யுகத்தில் அசுர குணத்தை அழிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதரித்து அசுர குணத்தை அழிக்கிறார். ஸோ நம்ம மனசுல வந்து அரக்க குணம் நிறைய வருது, அந்த அரக்க குணத்தெல்லாம் அழிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஸோ அர்ஜுனர் மனசுலயும் வந்து நிறைய சந்தேகங்கள் எழுதிட்டு இருக்கு. இந்த சந்தேகத்தெல்லாம் அழிக்க சொல்லி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். அதனால வந்து மதுசூதனா என்று கூப்பிடுறார். பிரயாண காலை என்று சொல்லி மிகவும் முக்கியமானதும். பிரயாண காலைன்னா நம்ம வந்து மரண நேரத்தை எப்படி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் பக்தி தொண்டுல செய்யறப்போ எப்படி நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கிறார். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம என்ன செய்யணுமோ அது வந்து மரண நேரத்துல வந்து பரிசோதிக்கப்படும். எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து எக்ஸாம் டைம்ல வந்து அதாவது மரண நேரத்துல பரிசோதிக்கப்படும். இப்போ ஸ்கூல்ல படிக்கிறோம்னா, ஸ்கூல்ல காலேஜ்ல தான் படிக்கிறோம்னா கடைசியில எக்ஸாம் டைம்ல தான் எல்லாமே டெஸ்ட் வைப்பாங்க, எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. நீங்க 2 மாசம் 3 மாசம் படிச்சீங்கன்னா கடைசியில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்க பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து மரணம் என்பது ஒரு எக்ஸாமினேஷன். அந்த நேரத்தில் நம்ம காலம் ஃபுல்லாக செஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து அந்த நேரத்தில் பரிசோதிக்கப்படும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சோன்றது முக்கியம்.
எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், கிருஷ்ண பக்தர்களை தொண்டு செய்யணும். நேரத்தில் அவர்கள் நிலை எப்படி இருக்கும், அதாவது பக்தர்கள் நிலை எப்படி இருக்கும்னு கேட்கிறார். ஸோ உடல்ல பார்த்தீங்கன்னா இந்த உடல்லலாம் மரண நேரத்தில் வந்து சரியா செயல்படாது, சரியா பேச முடியாது, சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, சரியா கேட்காது, கண்ணு தெரியாது, எல்லா புலன்களும் வந்து தன் செயல்பாடுகள் நிறுத்தி கொள்ளும். அதனால வந்து மரணம் என்பது மிகவும் கொடியது. அந்த நேரத்தை நம்ம பக்தி செய்ய முடியாது. இப்போ நல்லா பக்தி செஞ்சோன்னா கடைசி காலத்தில் நம்ம நிம்மதியாக வந்து நம்ம ஓய்வு எடுக்கலாம். இந்த நேரத்தில் இளமை காலத்தில் நம்ம வந்து நல்லா பக்தி செய்யணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும். கடைசி காலத்தில் நம்ம வந்து நல்லா ஓய்வு எடுக்கலாம். ஸோ மரண நேரத்தில் வந்து உடலில் இருக்கிற எல்லா புலன்களும் வந்து தங்கள் இயக்கத்தை வந்து தடைபடுறது, நம்ம இயக்கத்தை வந்து குறைச்சிருது. சரியா கேட்காது, சரியா பார்க்க முடியாது, சரியா பேச முடியாது, சரியா சாப்பிட முடியாது, சரியா சுவாசிக்க முடியாது. எல்லா புலன்களும் தங்களை வேலை செய்ய நிறுத்திடும். சரியா ஜீரணமாகாது. மனமும் தனது பக்குவ நிலை இழந்துருது. ஸோ ஒரு கோமா ஸ்டேஜ், மயக்க நிலை வந்துடுது. உடல்நிலை வந்து மாறிட்டே இருக்கும். மழை நேரத்தில் வந்து ரொம்ப மோசமான நிலைமை வரும் உடம்பு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணன் நினைக்காம கூட போயிடலாம், நினைக்கவே முடியாத சூழ்நிலை கூட வந்துடலாம். ஸோ பெரும் பக்தரான மன்னர் குலசேகரர் வந்து வேண்டுகிறார், எம்பெருமானே, தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன். நான் உடனடியாக இறப்பது சிறந்ததாகும். ஏனெனில் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாத தாமரைகளின் தண்டியில் நுழைவதில் மகிழ்ச்சி அடையும். குலசேகர ஆழ்வார் சொல்றார், நான் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல நான் வந்து உயிர் விட நினைக்கிறேன். எப்பவுமே நான் என்னன்னா உங்களோட பாத அரவிந்தங்களை, பாத தாமரைகளை நான் வந்து நினைச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார். அன்னப்பறவை வந்து தாமரை தண்டுல வந்து நுழையறதுல மகிழ்ச்சி அடையுது. அதே மாதிரி பக்தர்கள் வந்து பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுவதால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பகவான் கிருஷ்ணரின் பாத தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில் இன்பம் அடைகிறார்கள். ஸோ நம்ம வந்து உடல்நிலை நல்லா இருந்தப்போ, மனசு நல்லா இருந்தப்போ நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். உடல்நிலை சரியில்லாதப்ப நம்ம வந்து செய்ய முடியாது. நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் தாமரை பாதங்களை நினைச்சிட்டு மரணம் அடைந்தால் அவர் லோகத்துக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து இயற்கையான மரணம் அடைஞ்சா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்ப வந்து பகவான் கிருஷ்ணர் நினைச்சிட்டு உயிர் விட்டுறணும்னு சொல்றார் குலசேகர ஆழ்வார். ஸோ குலசேகர ஆழ்வார் சொல்றார், கடைசி காலத்துல வந்து இயற்கை மரணம் ஏற்படுற நேரத்துல வந்து நம்ம தொண்டை சரியா வேலை செய்யாது, பகவான் கிருஷ்ணரோட நாமத்தை உச்சரிக்க முடியாது. அதனால வந்து ஆரோக்கியமா இருக்கிறப்ப நான் வந்து மரணம் அடைய விரும்புகிறேன் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்ம பகவான் கிருஷ்ணன் மனதுல நினைக்க முடியும் என்று கேட்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த கேள்விக்கு கிருஷ்ணர் வந்து பதிலளிக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மம் உச்யதே பூதபாவோத்பவகரோ விசர்கः கர்ம சம்நிதः. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அழிவற்ற உன்னதமான உயிர் வாழி பிரம்மன் என்றும் அதன் நித்தியமான இயற்கை அத்தியாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா, பலநோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பொருளை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரம்மன் நித்தியமாக
இருப்பதும் அழிவற்றதுமாகும். இதன் தன்மை ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் பிரம்மனுக்கு மேல் பரபிரம்மன் உள்ளார். பிரம்மன் என்பது ஜீவாத்மாவை குறிக்கும், பரபிரம்மன் என்பது பரமபுருஷ பகவானை குறிக்கும். இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவினால் ஏற்பட்டுள்ள நிலை அதன் உண்மையான நிலையிலிருந்து வேறுபட்டதாகும். ஜீவாத்மா ஜட உணர்வில் இருக்கும் போது ஜடத்தின் நிஜமானனாக ஆக முயற்சி செய்வது அவனது இயற்கையாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வு எனப்படும் ஆன்மீக உணர்வில் பரமனுக்கு தொண்டு செய்வதே அவரது நிலையாகும். உயிர்வாழி ஜட உணர்வில் இருக்கும் போது அவன் ஜட உலகில் பல்வேறு உடல்களை எடுத்தாக வேண்டும். இதுவே கர்மா, அதாவது ஜட உணர்வின் உந்துதலால் படைக்கப்படுபவை எனப்படுகிறது. வேத இலக்கியங்களில் உயிர்வாழி ஜீவாத்மா என்றும் பிரம்மன் என்றும் அழைக்கப்படுகிறான். ஆனால் அவன் ஒருபோதும் பரபிரம்மன் என்று அழைக்கப்படுவதில்லை. ஜீவாத்மா பற்பல நிலைகளை ஏற்கிறான். சில நேரங்களில் இருண்ட ஜட இயற்கையினுள் கலந்து தன்னை ஜடமாக அடையாளம் காண்கின்றான். வேறு சில நேரங்களில் அவன் தன்னை உயர்ந்த ஆன்மீக இயற்கையுடன் அடையாளம் காண்கிறான். எனவே அவன் பரமபுருஷ பகவானின் நடுநிலை சக்தி என்று அழைக்கப்படுகிறான். ஜடம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை பொறுத்து அவன் ஜட உடல் அல்லது ஆன்மீக உடலை அடைகிறான். ஜட இயற்கையில் அவன் 84 லட்சம் வகையான வாழ்வினங்களில் ஏதேனும் ஒன்றின் வடிவில் பிறக்கலாம். ஆனால் ஆன்மீக இயற்கையில் அவனுக்கு ஓர் உடல் மட்டுமே. ஜட இயற்கையில் மனிதன், தேவன், மிருகம், பறவை போன்ற பற்பல உடல்களில் ஏதேனும் ஒன்றில் அவன் தனது கர்மத்திற்கேற்ப பிறவி எடுக்கிறான். சில நேரங்களில் ஜட உலகின் ஸ்வர்கலோகங்களை அடைய அவன் யாகம் புரிகிறான். ஆனால் தனது புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மனித உருவில் பூமிக்கு திரும்புகிறான். இந்த வழிமுறை கர்மா எனப்படுகிறது. வேத யாகத்தின் வழிமுறை சாண்டோக்கிய உபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது. யாகசாலையில் 5 வித பொருள்கள் 5 வித நெருப்பில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. ஸ்வர்கலோகங்கள், மேகங்கள், பூமி, ஆண், பெண் ஆகியவை இந்த 5 வித நெருப்பாக கருதப்படுகின்றன. நம்பிக்கை, சந்திரனில் அனுபவிப்பவன், மழை, தானியங்கள், விந்து ஆகியவை 5 விதமான யாக அர்ப்பணங்களாக கருதப்படுகின்றன. யாக வழிமுறை பின்வருமாறு விளக்க செயல்படுகிறது. குறிப்பிட்ட ஸ்வர்கலோகத்தை அடைய விரோக்கத்துடன் அதற்குரிய குறிப்பிட்ட யாகங்களை செய்யும் உயிர்வாழி அதன் விளைவாக அந்த லோகத்தை அடைகிறான். ஆனால் யாகங்களின் பலன் தீர்ந்தவுடன் மழையின் மூலமாக அவன் பூமியை வந்தடைகிறான். அத்தகு ஜீவாத்மா தானியங்களின் உருவை எடுக்க அந்த தானியங்கள் அது மனிதனால் உண்ணப்பட்டு விந்துவாக மாற்றப்படுகிறது. அதன் மூலம் பெண் கருவுறுகிறாள். இவ்வாறாக மீண்டும் மனித பிறவியை அடையும் உயிர்வாழி மீண்டும் யாகம் செய்கிறான். வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே உள்ளது. ஆனால் இத்தகு யாகங்களை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டு இறைவனிடம் திரும்பிச் செல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். பகவத்கீதைக்கு விளக்க உரை வழங்கும் அருவவாதிகள் பிரம்மன் ஜட உலகில் ஜீவாத்மாவின் உருவை எடுப்பதாக அறிவின்றி கருதுகின்றனர். மேலும் கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் 7வது பதத்தினை இதற்கு சான்றாக குறிப்பிடுகின்றார். ஆனால் அப்பதத்திலோ என்னுடைய நித்தியமான நுண்ணிய அங்கம் என்று ஜீவாத்மாவை குறிப்பிடுகிறார் பகவான். கடவுளின் நுண்ணிய அம்சமான உயிர்வாழி பௌதீக உலகினுள் வீழ்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் பரமபுருஷர் அச்சுதா ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை. எனவே பரபிரம்மன் ஜீவாத்மாவாக உருவெடுப்பதாக கூறும் கற்பனை ஏற்கத்தக்கதல்ல. வேத இலக்கியங்களில் பிரம்மன் ஜீவாத்மா பரபிரம்மனிடமிருந்து பரமபுருஷரிடமிருந்து வேறுபடுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவிற்கொள்வது அவசியமாகும். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேள்விக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது அழிவற்ற உன்னதமான உயிர்வாழி பிரம்மன் என்று சொல்கிறார். அது நித்தியமான இயற்கை அத்தியாத்மா என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்றார். ஜீவாத்மா ஒரு ஜட உடலை வளர்க்கக்கூடிய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மா என்று சொல்றார் பகவான் கிருஷ்ணர். பிரம்மன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருப்பது, நிரந்தரமாக இருப்பது, அழிவற்றது. இதையோட தன்னை எப்பவுமே மாறுவதில்லை. ஆனா பிரம்மனுக்கு மேல பரபிரம்மன் இருக்கு. ஸோ இந்த பிரம்மன் ஜீவாத்மா, ஒவ்வொரு அணு ஆத்மாவையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த பிரம்மன். பரபிரம்மன் என்பது பரம ஆத்மாவை குறிக்கக்கூடியது, பகவானை குறிக்கக்கூடியது. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை குறிக்கக்கூடியதுதான் பரபிரம்மன். ஸோ ஜீவாத்மால இந்த உலகத்துல மாறுபட்ட நிலையில இருக்கு. உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை, இன்பகரமானது, துன்பகரமானது, அறிவுடையது, அறிவற்றது போன்ற பல்வேறு நிலையில அந்த உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்குது. உயர்ந்த, தாழ்ந்த, இன்பமடைந்த,
துன்பமடைந்த தற்காலிகமான நீண்ட ஆயுளை கொண்டவர், அல்ப ஆயுளை கொண்டவர்கள் போன்ற பல்வேறு விதமான உயிரினங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கு. இதெல்லாம் ஆத்மாவின் இயற்கையான தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஆத்மாவின் இயற்கை வந்து சத் சித் ஆனந்தம், நிரந்தரமானது, அறிவுடையது, ஆனந்தமானது. ஆனா இந்த உலகத்துல வந்து ஆத்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்தம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆனந்தம் கிடையாது, துன்பமா இருக்குதுங்க. தற்காலிகமா உயிரெல்லாம் அடிக்கடி அல்ப ஆயுசுல போயிடுறாங்க. எல்லாரும் புல்லு துன்பத்துல தான் இருக்காங்க. 3 விதமான துன்பங்கள் கிடைக்குது. உடலால், மனதால் துன்பம், ஜடை பிற உயிரினங்களால் துன்பம், இயற்கை சீற்றங்கள் போன்ற 3 வகையான துன்பங்கள்ல வந்து இந்த உயிர்வாழிகள் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கு. ஸோ இது வந்து செயற்கையான நிலை, இது வந்து இயற்கையான நிலை கிடையாது. இப்ப இருக்கிற நிலை வந்து அசித், அச்சித், அசத், நிரானந்தா. இது இப்ப இருக்கிற நிலைமை வந்து. ஸோ இந்த உலகத்துல ஜீவாத்மா வந்து பரமபுருஷ பகவானை வந்து ஆகிறதுக்கு முயற்சி செய்து, பரமாத்மாவாக முயற்சி செய்து, ஜீவாத்மா வந்து பரமாத்மாவாக முயற்சி செய்து இந்த உலகத்துல பிரம்மாவாக முயற்சி செய்து, பிரம்மாவோட உயர்ந்த தன்மை விஷ்ணுவாக முயற்சி செய்து, ஜீவாத்மா வந்து விஷ்ணுவாக முயற்சி செய்து இந்த பௌதிக உலகத்துல. ஜீவாத்மா எப்பவுமே பகவான் கிருஷ்ணருக்கு சரிசமமாக ஆக முடியாது. ஸோ முக்தி பெற்ற நிலையில வந்து பகவான் விஷ்ணுவோட 78 சக்திகளை வந்து 78% சக்திகளை வந்து ஜீவாத்மாவும் பெறுது. முக்தி பெற்ற நிலையில தான் இது சாத்தியமாகுது. வருத்தப்பட்ட நிலையில வந்து அப்படி சாத்தியமே கிடையாது. முக்தி பெற்ற நிலையில வந்து ஜீவாத்மா வந்து 78% பகவான் விஷ்ணுவின் சக்திய, பகவான் கிருஷ்ணரின் சக்தியில வந்து 78% வந்து பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது முக்தி பெற்ற நிலையில. அதுவும் சிறு அளவுல, ஓரளவுக்குள்ள. பகவான் சிவபெருமான் கிட்ட 81% சக்தி வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து 100% சக்தி இருக்கு. ஸோ ஆத்மா வந்து ஜடத்தை வந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்து, ஜடத்துக்கு அதிபதியாக முயற்சி செய்து, ஆனா வந்து ஜீவேர ஸ்வரூப ஹோய நித்தியர கிருஷ்ணதாசா, கிருஷ்ணருக்கு தொண்டு செய்துதான் ஒரு ஜீவாத்மாவின் இயற்கையான தன்மை. ஸோ இந்த பௌதிக உலகத்துல வந்து ஜீவாத்மா உடலை ஏத்துக்கினப்ப வந்து பல்வேறு உடல்களை எடுத்திருக்கிறார். உயர்ந்த உடல், தாழ்ந்த உடல், ஆண் உடல், பெண் உடல், நீர் வாழ்வன, மரம், செடி, கொடிகள், புழு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், மனித இனம் போன்ற பல்வேறு இனத்தை வந்து உடலை வந்து ஆத்மா ஏத்துக்குது இந்த உலகத்துல. ஸோ அந்த ஆத்மா உடலை ஏத்துக்கின பிறகு அந்த உடலை பராமரிக்கிறது செய்யப்படிய செயல் தான் வந்து கர்மா. ஸோ ஜட உணர்வின் உந்துதலால் படைக்கப்படுபவை எனப்படுகிறது. ஸோ வேத இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா உயிர் வாழிய வந்து ஜீவாத்மா என்று குறிப்பிடுகிறார்கள் மற்றும் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனா ஜீவாத்மா வந்து எப்பவுமே பரபிரம்மன் என்று அழைக்கப்படுவதில்லை. ஜீவாத்மா வந்து ஒரு உயிர் வாழி என்றும், ஒரு ஜீவன் என்றும், ஒரு ஆத்மா என்றும் குறிப்பிடப்படுகிறார்களே தவிர, அல்ல பிரம்மன் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் தவிர, எப்பவுமே ஜீவாத்மா வந்து பரபிரம்மன் என்று குறிப்பிடப்படுவதில்லை. ஜீவாத்மா வந்து பரப்பல நிலைகளை ஏற்கிறார்கள். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இருண்ட ஜட இயற்கையுடன் கலந்து தன்னை ஜடமாக அடையாளம் காண்கிறான். வேறு சில நேரங்களில் அவன் தன்னை உயர்ந்த ஆன்மீக இயற்கையுடன் அடையாளம் காண்கிறான். எனவே அவன் பரமபுருஷ பகவானின் நடுநிலை சக்தி என்று அழைக்கப்படுகிறான். ஜீவாத்மாவின் நிலை வந்து மாறிட்டே இருக்கு. மாயா சக்தி வந்து தன் நிலை வந்து உயர்ந்து தாழ்ந்து மாறிட்டே இருக்கு. ஜீவாத்மா வந்து பகவான் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தி, தட்டஸ்த சக்தி. ஸோ நம்ம வந்து ஆன்மீக லோகத்துல ஆன்மீக உடலை பெற்றிருக்கிறோம், பௌதிக உலகத்துல பௌதிக உடலை பெற்றிருக்கிறோம். ஆன்மீக உடல் நிரந்தரமானது, அன்பமுடையது, அறிவுடையது. பௌதிக உடல் துன்பமுடையது,
தற்காலிகமானது, அறிவு குறைந்துள்ளது. ஸோ பௌதிக உலகத்துல நம்ம 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல ஏதோ ஒரு உடியில நம்ம பிறக்கிறோம். ஆனா ஆன்மீக உடல்ல நமக்கு ஒரே ஒரு உடல் தான். பௌதிக உலகத்துல 84 லட்சம் வகையான உடல் நம்ம ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை அமைது. ஆன்மீக உலகத்துல ஒரே ஒரு உடல் தான். நம்ம பௌதிக உலகத்துல மனிதர்களாக பிறக்கிறோம், தேவர்களாக பிறக்கிறோம், மிருகங்களாக பிறக்கிறோம், பறவைகளாக பிறக்கிறோம், பற்பெற உடல்களை ஏத்துக்கிறோம். நம்ம செய்யற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிறவி கிடைக்குது. சில நேரத்துல நம்ம சொர்க்கலோகத்தை அடைகிறோம். சில சொர்க்கலோகத்தை அடைகிறதுக்காக நம்ம யாகங்களை செய்யறோம். அந்த புண்ணிய செயல்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம மனிதர்களா பூமியில பிறக்கிறோம். இந்த வழிமுறைகள் தான் கர்மா. அந்த உடலை பராமரிக்கிறது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கர்மா என்று கருதப்படுகிறது. வேத யாகத்தின் வழிமுறை சாண்டோக்கிய உபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது. யாகசாலையில் 5 வித பொருட்கள் 5 வித நெருப்பில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. சொர்க்கலோகங்கள், மேகங்கள், பூமி, ஆண் பெண் ஆகியவை 5 வித நெருப்பாக கருதப்படுகின்றன. நம்பிக்கை, சந்திரனில் அனுபவிப்பவன், மழை, தானியங்கள், விந்து ஆகியவை 5 விதமான யாக அர்ப்பணங்களாக கருதப்படுகின்றன. யாக வழிமுறை பின்வருமாறு செயல்படுகிறது. குறிப்பிட்ட சொர்க்கலோகத்தை அடையது நோக்கத்துடன் அது குறிப்பிட்ட யாகங்களை செய்யும் உயிர் வாழி அதன் விளைவாக அந்த லோகத்தை அடைகிறான். ஆனால் யாகங்களின் பலனை தேர்ந்தவுடன் மழையின் மூலமாக அவன் பூமியை வந்தடைகிறான். பிரம்ம புவனாலோகோ புனராவர்த்தினோ அர்ஜுனா. நீங்க பிரம்மலோகத்துக்கே போனாலும் நம்ம மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். ஸ்ரீனே புண்ணியலோகே மர்த்தலோகே விஷந்தி. அதாவது நம்ம புண்ணிய செயல்கள் செஞ்சிருக்கோம், அதனால மேல்லோகத்துக்கு போறோம். அந்த செயல்களோட பலன்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு க்ஷீனே புண்ணியலோகே மறுபடியும் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அந்த புண்ணியங்கள் எல்லாம் தீர்ந்த உடனே மறுபடியும் நம்ம பௌதிக உலகத்துல கீழ்நிலை கிரகத்துல பிறக்கிறோம். குறிப்பா பூமியில பிறக்கிறோம். புண்ணியங்கள் செஞ்சாலும் சொர்க்கலோகத்துக்கு போறோம், இந்திரலோகத்துக்கு போறோம், சந்திரலோகத்துக்கு போறோம். அங்க எல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பூலோகத்துக்கு பூமி மழை மூலமா பூமியை அடைகிறோம். அந்த மழை மூலமா மழை தானியங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுது. தானியங்களை உற்பத்தி செய்யறப்போ அந்த மழைகள் பயன்படுது. தானியங்களை நம்ம பிறக்கிறோம். தானியங்களை மனிதர்கள் அது உண்கிறார்கள். அந்த மனிதர்கள் தானியங்களை உண்ணும் போது உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு விந்துவாக மாற்றம் அடைகிறது. அந்த விந்துவின் மூலம் பெண் கருவுறுகிறாள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்மா விந்து மூலமாக பிறக்குது. சோ அவன் பிறந்து உடலை பெற்று தாய் தன் உடலை பராமரிக்கிறாள். ஒரு ஆண் விந்து தனது விதையை கொடுக்கிறார். ஒரு பெண் அதை பராமரிக்கிறாள். இந்த உடலை பராமரிக்கிறாள் ஒரு பெண். சோ இப்படி உடலை பராமரிக்கிற பெண் பராமரிக்கிறார்கள். உடல் ஒரு பெண் தாய் மூலமா கிடைக்குது. நம்ம பிறவி எடுக்கிறோம், மறுபடியும் யாகம் செய்யறோம், மறுபடியும் மேல் லோகத்துக்கு போறோம், மறுபடியும் கீழ் லோகத்துக்கு போறோம். உயர்ந்த வாழ்க்கை, தாழ்ந்த வாழ்க்கை, இப்படி சக்கரம் வாழ்க்கை சக்கரம் மாறிட்டே இருக்கு. கீழே இருக்கிறவங்க மேல போறதும் மேல இருக்கிறவங்க கீழே வர்றதுமே ஒரு சக்கரம் சுத்திட்டே இருக்கு, காலச்சக்கரம். சோ கிருஷ்ண பக்தர்கள் இப்படிப்பட்ட யாகத்தை தவிர்க்கிறார்கள். கிருஷ்ண பக்தர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு நேரடியாக தொண்டு செய்கிறார்கள். அவர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் மீண்டும் செல்வதற்கு தயார் செய்து கொள்கிறார்கள். பகவத்கீதைக்கு விளக்க உரை வழங்கும் அருவவாதிகள் பிரம்மன் ஜட உலகில் ஜீவாத்மாவின் உருவை எடுப்பதாக அறிவின்றி கருதுகின்றனர். மேலும் கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் 7வது பதத்தினை இதற்கு சான்றாக குறிப்பிடுகின்றனர். பகவான் கிருஷ்ணரின் ஒரு சக்தி தான் நம்ம எல்லாம் பௌதிக உலகத்துல வீழ்ச்சி அடைகிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு.
இந்த உலகத்துல வந்து பத்த ஆத்மாக்கள் நிறைய இருக்கிறாங்க, நித்திய பத்த ஆத்மாக்கள் இருக்காங்க, சாதன சித்தர்கள் இருக்காங்க, நித்திய முக்த ஆத்மாக்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல, இந்த ஆன்மீக உலகத்துல நித்திய முக்த ஆத்மாக்கள் இருக்காங்க, பௌதிக உலகத்துல நித்திய பத்த ஆத்மாக்கள் இருக்காங்க, சாதன சித்த ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து மாயைக்கு பிடியில வர்றதில்ல, மாயை கண்ட்ரோல் பண்றவர் பகவான் கிருஷ்ணர் தான். பகவான் கிருஷ்ணர் எப்பவுமே வீழ்ச்சி அடைவதில்லை. பரமாத்மா வந்து மாயைக்கு பிடியில வர்றதில்ல, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு கிடையாது. வேத இலக்கியங்கள்ல வந்து பிரம்மன் பரபிரம்மன் என்று இரண்டு விதமாக வேறுபடுத்தப்பட்டுள்ளது. வேதங்களை நிராகரித்தவர், புத்த மதத்துல வேதங்களை நிராகரிக்கப்பட்டுள்ளது. வேத கொள்கைகள் வந்து அத்வைத்த கொள்கையை பரப்பியவர் சங்கராச்சாரியர். அவர் வந்து ஆத்மாக்கு பரமாத்மா வேறு வேறு கிடையாது என்று சொன்னார். அந்த கொள்கையில் சற்று உண்மை உள்ளது. என்னவென்றால், ஆத்மாவும் பரமாத்மாவும் குணத்தால் ஒன்று, ஆனால் அளவில் அளவற்றவர் பரமாத்மா, ஒரு சிறு அணுவே இந்த ஜீவாத்மா. பதம் 4. அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷாதி தெய்வதம் அதியக்னோஹம் ஏவாத்ர தேஹே தேஹ ப்ருதாம்பர. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே, எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை அதிபூத எனப்படும். சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதெய்வ எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீட்டிருக்கும் பரமபுருஷனாகிய நான் அதியக்னா யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறேன். பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜட இயற்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே உள்ளது. ஜட உலர்கள் பொதுவாக 6 நிலைகளை கடக்கின்றன. பிறக்கின்றன, வளர்கின்றன, சிறிது காலம் வாழ்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, தளர்கின்றன, பின்னர் அழிகின்றன. இத்தகைய ஜட இயற்கையே அதிபூத எனப்படும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆக்கப்பட்டு மற்றொரு நிலையில் இது அழிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களையும் அவர்களது பல்வேறு கிரகங்களையும் உள்ளடக்கிய பரமபுருஷரின் விஸ்வரூபம் அதி தெய்வத்தா எனப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கமான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் இணைந்து உடலில் வசிக்கின்றார். அதியக்ன என்று அழைக்கப்படும் பரமாத்மா இதயத்தில் வீற்றுள்ளார். இந்த பதத்தின் கருத்தில் ஏவ எனும் சொல் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் பரமாத்மா தன்னிடமிருந்து வேறானவர் அல்ல என்பதை பகவான் இச்சொல்லின் மூலம் வலியுறுத்துகிறார். பரமாத்மாவின் உருவில் தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஆத்மாவின் செயல்களுக்கு சாட்சியாகவும் அதன் பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆதாரமாகவும் விளங்குகிறார். சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை தனிப்பட்ட ஆத்மாவிற்கு வழங்கும் பரமாத்மா அவனது செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகிறார். பரமபுருஷரின் இத்தகு பல்வேறு தோற்றங்களின் செயல்கள் அனைத்தும் இறைவரின் திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனுக்கு தாமாகவே தெரிவாகின்றன. பரமபுருஷரை அவரது பரமாத்மா ரூபத்தில் அணுக இயலாத ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அதிதெய்வதா என்று அழைக்கப்படும் விஸ்வரூபத்தை தியானிக்கிறான். கால்கள் கீழ்நிலை கிரகங்களாகவும், கண்கள் சூரிய சந்திரர்களாகவும், தலை மேலுலகங்களாகவும் கருதப்படும் விஸ்வரூபத்தை விராட் புருஷரை தியானிக்குமாறு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அறிவுறுத்தப்படுகிறான். பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை சிறந்தவர் என்று சொல்றார். இந்த உலகத்துல இந்த இயற்கை ஜட இயற்கை மாறிட்டே இருக்கு. இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. இது இந்த மாறிட்டே இருக்கக்கூடிய இந்த தோற்றங்கள் அதிபூத எனப்படுகிறது. பௌதிக தோற்றம் மாறிட்டே இருக்கும். இந்த மாறிட்டே இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அடையக்கூடிய அந்த இயற்கை தோற்றங்கள் அதிபூத என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
சூரியன் சந்திரன் போன்ற எல்லா தேவர்களும் அடங்கி இருக்கக்கூடிய பகவானின் விஸ்வரூபம் வந்து அதிதெய்வ எனப்படுகிறது. பகவானின் விஸ்வரூபம் வந்து அதிதெய்வ என்று சொல்லப்படுகிறது. மேலும் உடல் பெற்ற எல்லா ஆத்மாக்களின் இதயத்திலும் பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவா இருக்கிறார். அவர் தான் வந்து அதியக்னன். ஸோ இந்த உலகம் வந்து மாறிட்டே இருக்கு. எப்பவுமே இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளாண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிளைமேட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ரெயின் சீசன், சம்மர் சீசன், வின்டர் சீசன், மழைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலம், இலையுதிர்காலம் போன்ற காலங்கள் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். காலம் வந்து அழிவு காலம், ஆக்கல், படைத்தல், காத்தல், அழித்தல் நடந்துட்டே இருக்கும். இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், சொல்லவே முடியாது. காலம் மாறி, கிரகங்கள் சுத்திட்டே இருக்குது, காலங்கள் மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த உலகத்து எல்லாமே எல்லா ஆத்மாக்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல பிறக்குது. 6 நிலைகளை வந்து பொதுவாக எல்லா உயிராத்மாக்களும் கடக்கின்றன. எல்லா உயிர்வாழிகளும் இந்த 6 நிலைகளை கடக்கின்றன. இந்த உலகத்து எல்லா உயிராத்மாக்களும் இந்த 6 நிலைகளை கடக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா அது பிறக்குது, கொஞ்ச நாள் வளருது, சிறிது காலம் வாழுது, அப்புறம் இனவிருத்தி செய்து அது அப்படியே தளருது, அழிஞ்சிருது. ஸோ இந்த 6 நிலைகளை வந்து ஆத்மா கடக்குது. முதல்ல வந்து பிறக்குது, வளருது, சிறிது காலம் கழிக்குது, பிறகு இனவிருத்தி செய்து தளர்கிறது, அழியுது. இது வந்து அதிபூத என்று சொல்லப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த உயிராத்மாக்கள் வந்து ஒரு நேரத்தில் உருவாக்கப்படுது, மற்றொரு நேரத்தில் அது அழிக்கப்படுது. சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயா, பிறக்கிறது, அழிக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். ஒருத்தன் பிறப்பான், ஒருத்தன் சாவான், ஒருத்தன் மறுபடியும் பிறப்பான், ஒருத்தன் மறுபடியும் சாவான். அவனுக்கு கல்யாணம் ஆகும், அவனுக்கு குழந்தை பிறக்கும், அவனுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவனுக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்படியே காலம் போயிட்டே இருக்கும், பிறப்பாங்க, இறப்பாங்க. ஸோ எல்லா தேவர்கள், எல்லா கிரகங்கள், எல்லா நட்சத்திரங்கள் எல்லாருமே அடங்கக்கூடிய இந்த விஸ்வரூபம் வந்து பகவான் கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபம் வந்து அதிதெய்வதா என்று சொல்லப்படுது. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு ஆத்மாவுடன் வசிக்கிறார், பரமாத்மாவாக வசிக்கிறார். அவர் பேர் வந்து அதியக்ன. ஸோ பகவான் கிருஷ்ணரும் பரமாத்மா வேற கிடையாது. ஸோ பரமாத்மா ரூபத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து நம்ம உடம்புல இருக்கிறார். அவர் வந்து நம்ம செய்யற செயலுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிறார். நம்ம சாப்பிடுற சாப்பாடு உயிர்ணம் ஆகுறது பகவான் கிருஷ்ணரால தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான். நம்ம கண்ணில் பார்க்குறோம்னா அது பகவான் கிருஷ்ணருடைய சக்தியில தான் நம்ம பார்க்க முடியுது. நம்ம நினைவு கொள்றோம்னா ஞாபகப்படுத்துறோம், மறந்துடுறோம், எல்லாமே பகவான் கிருஷ்ணரோட சக்தி தான். தந்தையும் பகவான் கிருஷ்ணர் தான், தாயும் பகவான் கிருஷ்ணர் தான். எல்லாமே பகவான் கிருஷ்ணர் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கிறது பகவான் கிருஷ்ணர் தான். நாம செய்யற நல்லது செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுப்பவர் பகவான் கிருஷ்ணர் தான். ஸோ பக்தர்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். பகவான் கிருஷ்ணருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய தூய பக்தர்களுக்கு தான் வந்து பகவான் கிருஷ்ணர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வார். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவாக அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. பரமாத்மாவை புரிஞ்சிக்க முடியாத ஆரம்ப நிலை ஆன்மீகவாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிதெய்வத என்று அழைக்கப்படும் விஸ்வரூபத்தை தியானிக்கிறான். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் மரத்தை வழிபடுவாங்க, சில பேர் சூரியனை வழிபடுவாங்க, சில பேர் சந்திரனை வழிபடுவாங்க, சில பேர் வேற ஏதோ இந்திரனை வழிபடுவாங்க, இந்த மின்னலை வழிபடுவாங்க, மழையை வழிபடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயத்தை வழிபடுறாங்க. அதெல்லாமே வந்து விஸ்வரூபத்தை வழிபடக்கூடிய ஒரு விஷயம்தான்.
கால்கள் கீழ்நிலை கிரகங்களாகவும் கண்கள் சூரிய சந்திரர்களாகவும் தலை மேலோகங்களாகவும் கருதப்படும் விஸ்வரூபத்தை விராட் புருஷரை தியானிக்கும் ஒரு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அறிவுறுத்தப்படுகிறான். இப்ப நம்ம ஜோதிடம் பார்க்குறோம்னா அதுல 360 டிகிரி இருக்கு. அந்த 360 டிகிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு காலபுருஷனாக கருதப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூபமாக கருதப்படுகிறது. பகவானின் விஷ்ணுவின் விராட் ரூபமாக கால புருஷராக கருதப்படுகிறார். அனைத்து கிரகங்களும் மேல்நிலை கிரகங்கள், நடுநிலை கிரகங்கள், கீழ்நிலை கிரகங்கள் போன்ற எல்லா கிரகங்களும் அடங்கிறது இந்த விஸ்வரூபத்துல. பதம் 5 அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹ பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. பொருளுரை பதத்தில் கிருஷ்ண உணர்வின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வுடன் தனது உடலை நீக்கும் எவரும் உடனடியாக பரமபுருஷரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றப்படுகின்றனர். பரமபுருஷர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். எனவே தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பவரும் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். மரண நினைவு கொள்ளுதல் எனும் சொல் முக்கியமானதாகும். பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவிற்கு கிருஷ்ணரது நினைவு சாத்தியமல்ல. எனவே கிருஷ்ண உணர்வை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். தனது வாழ்வின் இறுதியில் வெற்றியை அடைய ஒருவன் விரும்பினால் கிருஷ்ணரை நினைவு கொள்ளக்கூடிய வழிமுறை இன்றியமையாததாகும். எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகாமந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். மரத்தை போல பணிவாக இருக்க வேண்டும். தரோரிப சஹிஷ்ணுனா என்று பகவான் சைத்தன்யர் அறிவுறுத்தியுள்ளார். ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யவனுக்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். இருப்பினும் அத்தடைகளை பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். இதன் மூலம் அவன் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ண உணர்வின் முழு பலனை அடைய முடியும். ஸோ பகவான் கிருஷ்ணரை பத்தி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, கடைசி காலத்துல உயிர் விடுறப்போ யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறாங்களோ அவங்க பகவான் கிருஷ்ணரின் இயற்கையை அடைகிறார்கள். பகவான் கிருஷ்ணரின் லோகத்திற்கு சென்றடைகிறார்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஸோ நம்ம வாழ்க்கையை என்ன செய்யறோமோ அதுதான் கடைசி காலத்து நமக்கு ஞாபகம் வரும். அதனால நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற வேண்டும், கிருஷ்ண பக்தர்களை தொண்டாற்ற வேண்டும், கிருஷ்ண உணர்வில இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கடைசி காலத்துல கூட நம்ம உடலை விடுறப்ப நமக்கு அது சாதகமான சூழ்நிலைக்கு அமைக்கும். பக்தி செய்வதற்கான சாதகமான சூழ்நிலை அமையும். பகவானை நினைவு கொள்வதற்கான சாதகமான சூழ்நிலை அமையும். ஸோ யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணரை நினைச்சு உயிரை விடுறாங்களோ அவங்க பகவான் கிருஷ்ணரின் சுத்த சத்துவ நிலை அடைகிறார்கள். பகவான் கிருஷ்ணர் இருக்கும் லோகத்திற்கு போகிறார்கள். ஸோ பகவான் கிருஷ்ணர் வைகுண்ட லோகத்துல வசிக்கிறார். துவாரகா, மதுரா, அயோத்தியா, கோகுலம், கோவர்தனம், பிருந்தாவனம், வைகுண்ட போன்ற பல்வேறு லோகங்கள் இருக்கு. பல்வேறு லோகத்துல நீங்க எந்த விதமான எந்த விதமான பகவான் கிருஷ்ணர் எந்த விதமான நீங்க அவதாரத்தை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த லோகத்துக்கு நீங்க போலாம். பகவான் கிருஷ்ணரின் எந்த லீலையில நீங்க நினைக்கிறீங்களோ, சைத்தன்ய லீலையா, கௌராங்க மகாபிரபு லீலையா, கிருஷ்ண லீலையா, ராம லீலையா, நரசிம்ம லீலையா, வராக லீலையா, புத்த அவதார லீலையா போன்ற பல்வேறு லீலைகள் இருக்கு. அந்த லீலைகளுக்கு நீங்க எந்த லீலையில நீங்க அட்டாச்மெண்ட்டை வச்சிருக்கீங்களோ, எந்த லீலையில நினைவு கொள்றீங்களோ, எந்த லீலை மேல நீங்க அந்த லீலையில பங்கு பெற நினைக்கிறீங்களோ அந்த லீலைக்கு ஏற்றவாறு உடல் கிடைக்கும். அந்த லீலைக்கு லீலை நிகழ்த்தக்கூடிய இடங்களில் பிறவி கிடைக்கும். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், புத்த அவதாரம், கல்கி அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பல்வேறு அவதாரங்கள். கடவுளோட அவதாரத்துக்கு எல்லையே கிடையாது.
கடல் அலையை போன்ற பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்கள் பல்வேறு உள்ளன. நம்ம எந்த அவதாரத்து மேல பற்றுதல் கொண்டுள்ளோமோ, எந்த அவதாரத்தை மேல நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த லோகத்துக்கு நம்ம போவோம். ராமரை நினைச்சிட்டு இருந்தோம்னா அயோத்தியா ராம லோகத்துக்கு போவோம், அயோத்தியா லோகத்துக்கு போவோம். நரசிம்மர் நினைச்சிட்டு வந்தா நரசிம்மர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போவோம். ஸோ பரசுராமன் நினைச்சிட்டு இருந்தோம்னா பரசுராமர் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் ஜோதிடம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து ராமர் வர்றா சொல்லப்படுது, சந்திரன்ல இருந்து கிருஷ்ணர் வர்றதா சொல்லப்படுது, செவ்வாய் கிரகத்துல இருந்து நரசிம்மர் வர்றதா சொல்லப்படுது, விஷ்ணு வந்து புத்த அவதாரம் வந்து புதன்ல இருந்து வரப்பட சொல்லப்படுது, திருப்பதி பாலாஜியோட புதன் கிரகத்தில் சொல்லப்படுது, திருப்பதி பாலாஜியோட புதன் கிரகம். சுக்கிரன் வந்து பரசுராம அவதாரம், சுக்கிரன்ல இருந்து பரசுராம அவதாரத்தை சொல்லப்படுது. சனியில இருந்து கூர்ம அவதாரம் வரதா சொல்லப்படுது, வராக அவதாரம் வந்து ராகு இருந்து வரதா சொல்லப்படுது, மத்ய அவதாரம் வந்து கேதுல இருந்து வரதா சொல்லப்படுது. வாமன அவதாரம் வந்து குருல இருந்து வரதா சொல்லப்படுது. மொத்தமே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களும் பகவான் கிருஷ்ணரின் அவதார சக்தி வந்து இந்த நவகிரகம் மூலமா வெளிப்படுது. பகவான் கிருஷ்ணன் எல்லா அவதாரங்களும் இந்த நவகிரகங்கள் மூலமா வெளிப்படுது. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி எல்லா நவகிரகங்களும் பகவான் கிருஷ்ணரின் 10 அவதாரம் 9 அவதாரத்துக்கு குறிக்குது. மத்திய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பலராம, ராம, கிருஷ்ண, கல்கி எல்லாமே இந்த பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்கள். இதெல்லாம் பகவான் கிருஷ்ணன் 10 அவதாரத்தையும் குறிக்குது. 9 கிரகங்களும் பகவான் கிருஷ்ணன் அவதாரத்தை குறிக்குது. ஸோ நம்ம வந்து எந்த அவதாரத்து மேல பற்றுதல் கொண்டுள்ளோமோ அந்த லோகத்துக்கு நம்ம போவோம். ஸோ கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம்னா கிருஷ்ணர் வாழக்கூடிய லோகத்துக்கு நம்ம போகலாம். ஸோ பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு நம்ம போகலாம். பகவான் கிருஷ்ணர் வந்து தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூய்மையானவற்றவர்களில் தூய்மையானவர்கள். கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்க எல்லாருமே தூய்மையானவர்கள். ஸோ நம்ம வந்து மரண சமயத்தில் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணன் நினைச்சுக்கணும். பக்தி தொண்டு மூலமா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யணும். கிருஷ்ண உணர்வு பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவிற்கு கிருஷ்ணர் உணர்வு வந்து சாத்தியம் கிடையாது. பக்தி தொண்டு மூலமா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யணும். அப்படி பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு சாத்தியம் கிடையாது. எனவே கிருஷ்ண உணர்வு வந்து நம்ம வாழ்க்கையின் ஆரம்பத்துல இருந்து நம்ம பயிற்சி செய்யணும். ஸோ கிருஷ்ண உணர்வு வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து பயிற்சி செஞ்சு காலம் ஃபுல்லா பயிற்சி செஞ்சாதான் நம்ம வந்து கடைசி காலத்துல நமக்கு வந்து எல்லாமே வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து தினமும் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தினமும் நம்ம உச்சரிக்கணும். இந்த மகா மந்திரத்தை தினமும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஜபிக்கலாம். 10 தடவை, 100 தடவையோ, 1000 தடவையோ, எவ்வளவு வேணும்னு சொல்லலாம். 10,000 தடவை கூட சொல்லலாம். ஸோ பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்கிறப்ப வந்து நம்ம வந்து மரத்தை விட பணிவா இருக்கணும். அப்படி என்று சைதன்ய மகாபிரபு சொல்லுகிறார், துருணாதபி சுனிச்சேனா தரோரபி சைஷ்ணனா. ஒரு பிள்ளை விட பணிவா இருக்கணும், மரத்தை விட பொறுமையா இருக்கணும் என்று சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். பகவான் சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார், ஹரே கிருஷ்ண ஜபம் செய்பவனுக்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதுக்கு நம்ம வந்து பல்வேறு தடை இருக்கும். அந்த தடையெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரேன்ட்டு நம்ம தொடர்ந்து ஜபம் செய்யணும். இதன் மூலமா நம்ம வந்து வாழ்க்கையின் இறுதியில நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுடைய முழு பலனை நம்ம அடையலாம். பதம் 6 யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேபரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதः. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். பொருளுரை: மரணம் எனும் சிக்கலான நேரத்தில் ஒருவன் தனது இயற்கையை மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறை இங்கே விளக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணியவாறு உடலை விடுபவன் பரமபுருஷரின் திவ்யமான இயற்கையை அடைகிறான். ஆனால் கிருஷ்ணரை தவிர வேறு எதையாவது எண்ணுபவன் அத்தகைய திவ்யமான நிலையை அடைவதில்லை. இக்கருத்தினை நாம் மிக கவனத்துடன் குறித்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையுடன் மரணம் அடைவது எவ்வாறு? பரத மன்னர் மிகச் சிறந்த நபராக விளங்கிய போதிலும் தனது வாழ்வின் இறுதியில் ஒரு மானை எண்ணியதன் விளைவால் தனது மறுபிறவில் மானின் உடலை ஏற்க நேர்ந்தது. மானாக இருந்தும் தனது முந்தைய செயல்களை அவனால் நினைவு கொள்ள முடிந்தது. இருப்பினும் விலங்கின் உடல் விலங்குக்கு உடல் தானே. ஒருவன் தனது வாழ்நாளில் எத்தகைய சிந்தனைகளுடன் விளங்குகிறானோ அச்சிந்தனைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த மரண நேரத்தில் அவனுடைய சிந்தனையை வடிவமைக்கின்றன என்பது நிச்சயம். இதனால் ஒருவனது தற்போதைய வாழ்வை அவனது அடுத்த வாழ்வை நிர்ணயிப்பதாகும். ஒருவன் தனது தற்போதைய வாழ்வை சத்துவ குணத்தில் வாழ்ந்து கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தால் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணுவது அவனுக்கு சாத்தியமாகும். அத்தகைய எண்ணம் கிருஷ்ணரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றம் அடைய உதவும். ஒருவன் கிருஷ்ணரது தொண்டில் திவ்யமாக ஈடுபட்டிருந்தால் அவனது அடுத்த உடல் திவ்யமாக ஆன்மீகமாக இருக்கும், பௌதிகமாக இருக்காது. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் உச்சாடனமே ஒருவன் தனது வாழ்வின் இறுதியில் தனது நிலையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். சோ யாரெல்லாம் அவங்க உடலை விடுறப்போ என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, யாரை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த நிலையை அவங்க அடைவாங்க. இப்போ வந்து மரணம் அடைகிற நேரத்துல வந்து ஒருத்தன் வந்து ஒரு சினிமா நடிகனை பத்தியோ நடிகையை பத்தி நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவன் பிறப்பான். அல்லது ஒரு அரசியல்வாதி பத்தி நினைச்சிட்டு இருந்தான்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பிறப்பான். அல்லது ஒரு சாப்பிட்றத பத்தியோ உணவு வருவதை பத்தியோ அல்லது வேற ஏதோ பத்தியோ நினைச்சிட்டு இருந்தான்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய நல்லா தூங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான்னா கரடி போன்ற உடல் கிடைக்கும். அல்லது மற்ற உடலை படிக்கும். புலன் திருப்தியை நினைச்சிட்டு இருந்தான்னா அதை பத்தி அதுக்கேற்ற மாதிரி உடல் கிடைக்கும். உணவை பத்தி நினைச்சிருந்தானா அதுக்கேற்ற மாதிரி உடல் கிடைக்கும். அவன் எதை நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி உடல் கிடைக்கும் மரணம் அடைகிற சர்வர்ல. ஸோ மரணம் என்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ஸோ அவனோட இயற்கையை மாற்றிக் கொள்றதுக்கு ஒரு நல்ல வழி. ஸோ நம்ம வந்து மரண சமயத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் நினைச்சா அது நமக்கு நல்ல நல்ல பிறவியை கொடுக்கும். பை சான்ஸ் நம்ம கிருஷ்ணர் நினைச்சிட்டா கூட நல்ல பிறவி கிடைக்கும். அஜாமிலன் என்னும் ஒரு பிராமணர் பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து மிக கொடுமையான ஒரு கீழ்த்தரமான ஒரு பிறவி, அதாவது கீழ்த்தரமான ஒரு மனிதராக மாறிவிட்டார். மிக உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்த உயர்ந்த தத்துவங்களை கடைபிடித்து கொண்டு வந்த சிறந்த அந்த பிராமணராக இருந்த ஒரு அஜாமிலன் என்னக்கூடிய ஒரு பிராமணர் மிக கீழ்நிலை அடைந்தார். காரணம் அவர் வந்து தனது மனைவியை துறந்து விட்டார், தர்ம பத்தினியை துறந்து விட்டார், பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விட்டார், குழந்தைகளை மனைவியை உதாசீனப்படுத்தி விட்டார். ஒரு வேசியின் சகவாசத்தால் தனது அனைத்து நற்குணங்களும் இழந்து விட்டார். அனைத்து நற்குணங்களும் பறிபோய் விட்டது. பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தராக இருந்த பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்த அஜாமிலன் ஒரு வேசியின் சகவாசத்தால் அவர் வேசிக்கு தொண்டாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் அவர் மிக இழிவடைந்த சூழ்நிலை போய்விட்டார். அந்த மரண தருவாயில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யமதூதர்கள் வந்து அவரை இழுத்து செல்ல வந்திருந்தார்கள். அந்த நேரத்துல வந்து அவனுடைய அஜாமிலனுடைய கடைசி குழந்தையான நாராயணன்
அப்படி செல்ல குழந்தைய வந்து அஜாமிலன் கூப்பிட்டு கொண்டே இருப்பார், அழைத்து கொண்டே இருப்பார். அந்த அழைத்து கொண்டே இருந்த அந்த காரணத்தினால் அவரது பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. பகவான் கிருஷ்ணரின் நாமமும் பகவான் கிருஷ்ணரும் வேற கிடையாது. அதனால பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை அவர் இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இருந்ததால், நினைத்து கொண்டே இருந்ததால் வந்து அவருடைய பாவங்கள் எல்லாம் விலகி விட்டது. மரண தருவாயில் வந்து அவர் கடந்த காலத்தில் செய்த அனைத்து பக்தி தொண்டையும் பக்தி சேவையும் நினைவு கொண்டார். அதனால் நாராயணனின் தூதர்கள், விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த அஜாமிலனை யமதூதர்களிடமிருந்து காப்பாற்றினார்கள். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அஜாமிலனுக்கு வந்து மறுபிறவி கிடைத்தது, மறு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அஜாமிலன் அந்த விஷ்ணு தூதரால் காப்பாற்றப்பட்ட பிறகு அஜாமிலன் மறுபடியும் ஹரித்வார் சென்று அங்கு பகவான் விஷ்ணுவின் மீது தியானம் செய்து அவர் வந்து உயர்நிலையை அடைந்தார். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மரண தருவாயில்ன்றது மிக மிக முக்கியம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்கிறோமோ